செய்தியின் தலைப்பு தூயவராய் இருங்கள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய தலைவன் அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். தேவ மனிதன், ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தங்களை பெற்ற ஒரு யுத்த வீரன் யோசுவா சாயங்காலம் வரைக்கும் விழுந்து கிடக்கிறதற்கு என்ன நடந்தது அவனது வாழ்க்கையிலே? விழுந்து கிடக்கிறான். மோசே என்கிற மிகப்பெரிய தலைவனுக்கு கீழே பணியாற்றிய ஒரு மாமரு மனிதன். ஆண்டவர் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உங்களுக்கும் கூட மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்திருக்கலாம். இந்த யோசுவாவுக்கும் கூட இந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அவனை சந்தித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரே. இப்பொழுது முகங்குப்புற விழுந்து கிடப்பதற்கு காரணம் என்ன? மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரே. இந்த தலைவன் முகங்குப்புற விழுந்து கிடப்பதற்கு காரணம் என்ன? முகங்குப்புற விழுந்து கிடப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாள் முழுவதும் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா 5வது வசனத்துல அத்தனை வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரும் சொல்ற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தர் இவனை சந்திக்கும் போது விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் அவனை சந்தித்து எழுந்திரு என்று சொல்கிறார். ஏன் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் பெற்ற இந்த மனிதன் சட்டையை கிழித்து கொண்டு தலைமேல புழுதியை போட்டுக்கொண்டு ஏன் விழுந்து கிடக்க வேண்டும்? 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை இவர்கள் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி அழகாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிற வேளையிலே ஒரு மனிதன், கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் சாபத்துக்கு ஈடான 3 பொருட்களை எடுத்து ஒளித்து வைத்திருக்கிறான். யாரோ ஒருவன் செய்த தவறு இங்கே ஒரு தலைவன் விழுந்து கிடப்பதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்ப தலைவன் தடுமாறினால் அந்த முழு குடும்பத்தின் அஸ்திபாரங்களே அசைந்து போகிறது. ஒரு குடும்ப தலைவி தடுமாறினால் முழு குடும்பமும் தடுமாறி விடுகிறது. குழந்தைகள் தடுமாறிவிட்டால் குடும்பத்திற்கு அவமானம் வந்து விடுகிறது. யாரோ ஒருவர் தான், ஆனால் அவர்கள் செய்யும் தவறு முழு குடும்பத்தையும் அசைத்து விடுகிறது. இந்த யோசுவா ஜோமன்னானா சூரியனை கத்தர் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவார். சில விளையாட்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நடைபெறும். அந்த விளையாட்டு போட்டிக்கு விளக்குகளை நம்ம என்ன செய்வாங்க, சூரியன் மறைஞ்சிரும், என்ன பண்ண முடியும், வெளிச்சத்துக்காக விளக்குகளை போடுவாங்க. இந்த யுத்த யூனன் அவன் போர் செய்யும் போது அவன் சண்டை போடுவதற்கு வெளிச்சம் வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்பான், எனக்கு சூரியனை கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க. ஆண்டவர் நிப்பாட்டுவார். அப்படிப்பட்ட கிருபை பெற்றவன், அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற மனிதன் விழுந்து கிடப்பதற்கு யாரோ ஒருவர் காரணமாய் இருக்கிறார்கள். தூயவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அன்போடு வரவேற்கிறார். பரிசுத்தம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பலிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தரலாம். ஜனவரி 1ஆம் தேதி ஆலயத்திற்கு வந்து வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் திருச்சபைக்கு வர முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த தேசத்திலே காணப்படுகிற அசுத்தமான காரியங்கள். எங்கு பார்த்தாலும் பாவம், எதில் பார்த்தாலும் பாவம். அநேக பாவங்கள் இந்த பூமியை சுற்றி இருக்கிறது. இது கடைசி காலமாய் இருக்கிறது. நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது, தூயவராயிருங்கள். இந்த தலைவன் எழுந்திருக்க முடியாதபடி கிடப்பதற்கு யாரோ ஒருவர் செய்த பாவம். 3 காரியத்தை ஒழிச்சு வச்சிட்டான். நீங்க யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் அந்த வேத பகுதி வாசிக்கும் போது 3 காரியத்தை அவன் ஒளித்து வைத்திருக்கிறான். அவன் பெயர் ஆகான். இந்த யூத குலத்திலே அவர்களுடைய குலத்துக்குள்ளாகவே இருக்கிற ஒரு மனிதன், ஆகான் என்கிற ஒரு மனிதன் அந்நிய பொருட்களை, சாபம் நிறைந்த 3 பொருட்களை அவன் ஒளித்து வைத்திருக்கிறான். 21வது வசனத்திலே, யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வையை ஒளித்து வைத்திருக்கிறான். இரண்டாவது,
வெள்ளியை ஒளித்து வைத்திருக்கிறான். மூன்றாவது பொன்னை ஒளித்து வைத்திருக்கிறான். 3 காரியங்களை இவன் யோசுவாவின் கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒருவன் 3 காரியங்களை, சாபத்துக்கு ஈடான 3 காரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறபடினாலே இந்த தலைவன் தடுமாறி தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம் தேடி செல்லக்கூடிய ஒரே ஒரு சமூகம் ஆண்டவருடைய சமூகம். இது நல்ல தலைவன். யோசுவா ஒரு சிறந்த தலைவன். என்ன பிரச்சனை நடக்குது, ஏன் போரிடமெல்லாம் தோல்வியாக இருக்குது, இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி அவன் நிறைய பேரை தேடி போகல, ஓடி வந்து ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள சாபத்தீடான 3 காரியங்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஒளித்து வைக்கப்பட்டது பாபிலோனிய சால்வை. அது என்ன பாபிலோனிய சால்வை? அந்த பாபிலோனிய சால்வை வேதாகமத்தில் நமக்கு கொடுக்குற ஆவிக்குரிய ரகசியம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் விழுந்தது. அது சாதாரண பட்டணம் அல்ல, அது பேய்கள் குடியிருக்கிற பட்டணம். பாபிலோன் என்பது விபச்சாரமும் வேசித்தனமும் நிறைந்த ஒரு பட்டணம், அருவருப்புகள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியினுடைய பாபிலோனுடைய சால்வையை ஒளித்து வைத்ததின் நிலைவாக ஒரு தலைவன் தடுமாறி விழுந்து கிடக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாபிலோன் என்கிற ஒரு சால்வை ரகசியமாய் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய திருச்சபைக்குள்ளே, நம்முடைய சமூகத்துக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள், மூடப்பட்ட பாவங்கள், மறைக்கப்பட்ட பாவங்கள், பாபிலோனிய சால்வை. ஒரு வாலிப தம்பி ரோட்டோரத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் நடந்து போகும்பொழுது ஆப்போசிட்டில் ஒரு மாடு நடந்து வருகிறது. அந்த வாலிப தம்பி அந்த மாட்டை பார்க்குறான். அந்த மாடு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த மாட்டுக்கு மேலே ரவுண்டாக ஒரு பெரிய அளவில் ஒரு புண்ணு இருக்கிறத பார்க்குறான். இந்த வாலிப தம்பி அந்த மாட்டினுடைய புண்ணை பார்க்கும் பொழுது, இவ்வளோ ஒரு புண்ணு, பாவம், எவ்வளோ கஷ்டப்படும் இந்த மாடு அப்படி சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மாட்டு மேலே ஒரு காகம் வந்து உட்காருது. உட்காந்து அந்த மாட்டுக்கு மேலே இருக்கிற அந்த புண்ணை கொத்துது. அந்த மாடு வழி தாங்க முடியாமல் அந்த சாலையில் வேகமாய் ஓடுகிறது. இந்த வாலிபன் அந்த மாட்டை பார்க்கிறான். அந்த காக்கா இந்த மாடு ஓட ஓட பறந்து அந்த புண்ணிலே கொத்தி அந்த மாட்டை வேதனைப்படுத்துகிறது. அந்த மாடு வேதனை தாங்க முடியாமல் ஓடுகிறது. இந்த வாலிபனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் பார்க்கணும்? இந்த மாடு பாவம் இல்லைல்ல, எவ்வளோ பெரிய பாவம், வழி தாங்காமல் ஓடுது. இந்த காக்கா கூட விரட்டி அந்த மாட்டு மேலே இருக்கிற புண்ணை கொத்தி சாப்பிடுதே, என்னப்பா இந்த காட்சி என்று சொல்லி தன்னுடைய ஜெப நேரத்தில் உட்காரும்போது கடவுள் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். இது என்ன காட்சி தெரியுமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பிறகும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் 29வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, நம்ம மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம காலில் போட்டு மிதிக்கிறோமா? ஐயா, அம்மா, சத்தியத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இயேசு யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு, பரிசுத்தம் பெற்ற பிறகு, ரட்சிப்பை பெற்ற பிறகு திரும்ப தவறு செய்வோமானால், சிலுவையில் அறையப்பட்ட அந்த காயத்திலே மீண்டும் ஆணியை அறைவதற்கு சமம். இயேசு கிறிஸ்துவை, அருமையான உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவை காலில் கீழாக போட்டு மிதிப்பதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் இப்படியாக வெளிப்படுத்தினாராம். அந்த மாடு எப்படி கதறிக்கொண்டு ஓடுகிறதோ, அந்த புண்ணு மேலே எப்படி காகம் கொத்திக்கொண்டே இருக்கிறதோ, ஆவிக்குரிய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவன் பிள்ளைங்க திரும்ப தவறு செய்யும் போது தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திரும்ப சிலுவையில் அறைகிறோம். பரிசுத்தமான இரத்தத்தை அசுத்தம் என்று நாம் நினைக்கிறோம். பாபிலோனிய சால்வையில் மூடப்பட்ட அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா? கர்த்தருடைய பிள்ளை, நீ விபச்சாரத்தில் இருக்கிறியா? கர்த்தருடைய பிள்ளை, நீ பொய் பேசுறியா? நீ கர்த்தருடைய பிள்ளை, இன்னும் அசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? பாபிலோனிய சால்வையை கர்த்தர் வெறுக்கிறார். இரண்டாவது, அந்த ஆகான் என்கிற அந்த கூட்டத்துக்குள்ள, யோசுவாவின் கூட்டத்துக்குள்ள இருந்த ஆகான் என்கிற ஒரு மனுஷன் ஒளித்து வைத்த இரண்டாவது காரியம் வெள்ளி சேக்கல். வெள்ளி என்பது நம்முடைய வேதாகமத்தினுடைய ஆவிக்குரிய ரகசியம் என்ன? வெள்ளி என்பது தாளந்து.
உனக்குள்ள இருக்கிற தாளந்துகள், உனக்குள்ளாக இருக்கிற திறமைகள் ஆண்டவருக்கென்று இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய திறமைகள் ஆண்டவருக்கென்று பயன்படாமல் ஒளித்து வைக்கப்படுகிறது. இதை கர்த்தர் அருவருக்கிறார். இன்னைக்கு அநேகர் இயேசுவின் அன்பை சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தாளந்துகளை பயன்படுத்தாமல் நாம் இருப்போமானால் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, அந்த ஆகான் என்பவன் ஒளித்து வைத்திருந்தான், பொன்னை ஒளித்து வைத்திருந்தான். பொன் எதை சொல்லுகிறது? நம்முடைய 1 பேதுரு 1:7 நீங்க பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது உங்கள் விசுவாசம். அன்புக்குரியவர்களே, பொன் நமக்கு சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா, விசுவாசம். ஆவிக்குரிய ரகசியம் என்னது? விசுவாசத்தை ஒளித்து வைத்திருத்தல். எதை ஒளித்து வச்சிருக்கிறோம்? பாபிலோனிய சால்வையை ஏற்கனவே ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அக்கிரமம், பாவம், அசுத்தம் அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அடுத்து நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் ஆண்டவருக்காக பயன்படுத்தாமல் ஒளித்து வைத்திருக்கிறோம். மூன்றாவது நாம் ஒளித்து வைத்திருக்கிறது பொன்னை, நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒளித்து வைத்திருக்கிறோம். யாரோ ஒரு மனிதன் செய்த தவறு, இங்கே ஒரு தலைவன் தடுமாறி விழுந்து கிடக்கிறான். அவனை சந்திக்கிறார் ஆண்டவர். யோசுவாவே எழுந்திரு, யோசுவாவே எழுந்திரு, சாபத்தீடான இருக்கிற காரியங்களை புறக்கணித்து விடு. பட்டணத்துக்கு வெளியே சாபத்தை கொண்டு வந்த காரியங்களை அவர்கள் தீயிலிட்டு கொளுத்துகிறார்கள். அந்த மனிதனை கொலை செய்து விடுகிறார்கள். மீண்டும் போராடி அவன் வெற்றியை பெறுகிறான். அன்புக்குரியவர்களே, எழுந்திரு. தூயவராய் நீ இருக்க வேண்டும் என்றால் உனக்குள் காணப்படுகிற அசுத்தங்களை, அவைகளை தீயிலிடு, அவைகளை அழித்துவிடு. இந்த கடைசி நாட்களிலே கடவுள் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம், தூய்மையை அவர் எதிர்பார்க்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி அவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா என்கிற மிகப்பெரிய தலைவன் விழுந்து கிடக்கிறான். கடவுள் அவனை எழுந்திரு என்று சொன்னார். அவன் பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக உள்ளே அவனுடைய குடும்பத்துக்குள்ளே, அவனுடைய சேனைக்குள்ளே சாபத்தீடான காரியங்கள் விழுந்ததினாலே அவன் விழுந்து கிடக்கிறான். இங்கே புதிய ஏற்பாட்டிலே ஒரு தலைவன் விழுந்து கிடக்கிறான். சாதாரணமாக இல்லை, அவன் கையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு விழுந்து கிடக்கிறான். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். சத்தியத்தின் நிமித்தமாக, ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறது நிமித்தமாக விழுந்து கிடக்கிறான். அவனை தேவதூதன் எப்படியாக அழைக்கிறான்? சீக்கிரமாய் எழுந்திரு, சீக்கிரமாய் எழுந்திரு. இங்கே யோசுவா என்கிற ஒரு மனிதன் விழுந்து கிடக்கும் போது எழுந்திரு என்கிற ஒரு சத்தத்தை நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு தலைவன் சங்கிலியால் கட்டப்பட்டு விழுந்து கிடக்கும் போது, சிறைச்சாலையிலே இருக்கும்போது தேவதூதன் சொன்ன வார்த்தை சீக்கிரமாய் எழுந்திரு. நான் படிக்கும்போது, இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன இது சீக்கிரமாய் எழுந்திரு? காரணம் என்ன? ஏன் சீக்கிரமாய் எழுந்திருக்க வேண்டும்? இவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தமாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாக விழுந்து கிடக்கிறான். ஏன் இவன் சீக்கிரமாய் எழுந்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 3 ஒரு சப்பானி, அவனால் சின்ன வயதிலிருந்து அவனால் எழுந்து நடக்க முடியாது. அவன் ஆலயத்துக்கு வெளியிலே யாசகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குள்ளாக போகிறார்கள். போகும்போது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஒன்னே ஒன்று இருக்குது, அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஒன்னே ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். பொன்னு வெள்ளி என்கிட்ட இல்லைப்பா. இங்கே யோசுவா கீழே கிடப்பதற்கு காரணம் வெள்ளியும் பொன்னும் பதுக்கப்பட்டபடினாலே. இங்கே புதிய ஏற்பாட்டில் இந்த தலைவன் சொல்லுகிறான், என்கிட்ட வெள்ளி இல்லைப்பா, பொண்ணு இல்லைப்பா, ஒரே ஒன்று இருக்குது, அது இயேசு, நசரேயனாகிய இயேசுங்கிற ஒரு நாமம் இருக்கிறது. எழுந்திருன்னு சொல்றாரு. ஏன் சீக்கிரமாய் எழுந்திரு என்று பேதுருக்கு வந்ததுன்னா, வெளியிலே ஆண்டவருடைய அன்பை அறியாத ஜனங்கள், ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்கள், அநேகரை எழும்ப செய்ய வேண்டும். தலைவனே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளையே,
அபிஷேகம் பெற்ற பிள்ளையே, விசுவாசத்தில் வளர்ற பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ மாத்திரம் எழும்புவதற்கு அல்ல, எழும்ப முடியாமல் இருக்கிற அநேக ஜனங்களை எழுப்பும்படியாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எழும்ப வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி இருக்கிறான், குமார். கார் ஆக்சிடென்ட்ல அவனுடைய 2 கண்ணும் மண்ணில் விழுந்து விட்டது. ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அவனுக்கு பார்வை தெரியவில்லை. அவனை ஒரு விடுதியில் அவங்க பேரண்ட்ஸ் சேர்த்துட்டாங்க. விடுதியில் அழுது கொண்டே இருக்கிறான். எனக்கு பார்வை போயிடுச்சே, இனி யார் என்ன மதிப்பா, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன், உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குதே. அவனை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் போய், தம்பி என்னப்பா, ஏன் அலற, ஏன் கவலைப்படுற, இந்தியாவில் உன்னை போல 5 கோடி பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 9 லட்சம் பார்வையில்லாத மக்கள் இருக்கிறாங்க, ஏன் கவலைப்படுற, இயேசு அறிந்து கொள், இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா. சொன்ன உடனே என்னை உண்மையாக நேசிக்கிறாரான்னு எனக்கு பயமாக இருக்குண்ணே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. தம்பி நீ பைபிள் படிப்பா. அவனுக்கு பிரெயில் வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து வேதத்தை படிக்க அவனை ஆரம்பித்தோடனே அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. நிறைய நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். நிறைய நேரம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருளாக இருந்த காரியங்கள் வெளிச்சமாய் மாறினதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய ஜெப நேரம் அதிகமானது, வேதம் வாசிக்கிற காரியங்கள் அதிகமானது, அவனுடைய வாழ்க்கை மாறினது, மாறிக்கொண்டே இருந்தது. அதிக நேரம் ஜெபம் பண்ணுறான், அதிக நேரம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவனுக்கு அரசாங்க வேலை கிடைத்து விட்டது. அரசாங்க வேலை, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய உறவுக்காரர்கள் அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் ஆன பிறகு திருநெல்வேலி பகுதியிலே ஒரு அரசு துறையிலே வேலை செய்ய ஆரம்பித்தான். அந்த பார்வையில்லாத தம்பி ஒரு 10 ஆண்டுகள் கழித்து எனக்கு தொலைபேசியிலே ஃபோனில் பேசினான். அண்ணே, நான் மீண்டும் இருளடைந்திருக்கிறேன், ஜெபிக்க முடியல, ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் ஜெபம் பண்ண முடியல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த விசுவாசம், இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, இருந்த அந்த வேத வாசிக்கிற நேரம் இழந்து போயிருக்கிறேன். நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணுன்னு, இந்த உலகத்தில் வாழ பயமா இருக்குது, நான் என்ன செய்யணும்? உலகம் அவனை இழுத்து விட்டது. தூய்மையான அவனுடைய வாழ்க்கை, உலக சிற்றின்பம், பாபிலோனிய சால்வை அவனை சூழ்ந்து கொண்டது. அவனை சந்தித்து மீண்டும் ஜெபம் பண்ணையா, மீண்டும் உன் பாவத்தை அறிக்கை செய்யி, நீ பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள். தூய்மையை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. இது கடைசி காலம். இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொண்ட, இழந்து போன அந்த இரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தூயவராயிருங்கள், தூய்மையாயிருங்கள். இந்த உலகத்தில் தூய்மையாய் வாழ விடாதபடி பலவிதமான பிசாசினுடைய நெருக்கங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவங்களை செய்வதற்கு பிசாசு ரெடி பண்ணி வைத்திருக்கிறான். சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்றார் போல, வாலிபர்களுக்கு ஏற்றார் போல, பெரியவர்களுக்கு ஏற்றார் போல பாவங்கள் இந்த பூமியிலே நிறைய குமிந்து கொண்டிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடிக் கொண்டிருக்கிறான். எழுந்திரு யோசுவாவே, நீ எழுந்திரு. உன் கூட்டத்திலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய சமுதாயத்திலே, உன்னுடைய திருச்சபையிலே காணப்படுகிற சாபத்தீடான காரியங்களை புறக்கணிக்க நீ எழுந்திரு. பேதுருவே, தலைவனே, நீ அநேகரை எழுப்பும்படியாக, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறான் என்று சாட்சி சொல்லும்படியாய் அநேகரை எழுப்பும்படிக்கு நீ சீக்கிரமாய் எழுந்திரு. அநேகரை கர்த்தர் இந்த பாவ காரியங்களிலிருந்து எழுப்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு வர உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது பாவத்திலிருந்து நாம் பரிசுத்தப்பட நம்மை அழைக்கிறார். பேதுருவை போல அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு நம்மை அழைக்கிறார். தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தை, உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுக்குள்ள பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, பரிசுத்தம் இல்லாத ஜனங்களை சந்தித்து அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தயவுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.